ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களை ரொம்ப காலத்துக்கு உங்களோட ஓவியத்தை வாழ வைக்கும். அது உங்களுக்கு தெரியுமா? பெயிண்டர்ஸ் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையுமே பயன்படுத்திக்கோங்க. எவ்வளவு அழகான பெயிண்டிங்ஸ் வேணா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஆனா அந்த கிரியேட் பண்ண பெயிண்டிங் அது இன்னொரு இடத்தோட வால்ல இருக்கிறப்பதான் அதை நிறைய பேர் நம்மளோட ஒர்க்ஸ் பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலோட எண்ட் ரீயூனியன்ல, சோ அலுமினியோட ஃபங்க்ஷன்ல, ஒரு காலேஜ்ல, யூனிவர்சிட்டியில நீங்க கலந்துக்கிறப்ப உங்களுக்கு ஆர்ட் டேலண்ட் இருந்ததுன்னா நீங்க படிச்ச யூனிவர்சிட்டியை ஸ்கெட்ச் பண்ணி உங்க கூட படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை கிஃப்ட் பண்ணலாம். அவங்க எல்லாரோட வீட்லயும் உங்களோட ஞாபகமா இருக்கும், என் கூட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா ஆர்ட் பண்ணுவாங்க, அவங்கதான் நம்ம யூனிவர்சிட்டியை ஸ்கெட்ச் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு வெட்டிங் நடக்கலாம், அந்த கப்புள்ஸை நீங்க ஸ்கெட்ச் பண்ணி கொடுக்கலாம். உங்க கூட இருக்க பசங்களுக்கு, உங்க கூட இருக்க பாஸுக்கு, கூட ஒர்க் பண்ற கோ ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு பர்த்டே வரலாம். அன்னைக்கு நீங்க ரிமெம்பரன்ஸா ஒரு ஸ்கெட்ச் பண்ணி கொடுக்கலாம். அந்த ஸ்கெட்சஸ் அவங்க கிட்ட பத்திரமா இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அது சாதகமா நீங்க பயன்படுத்திக்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களோட ஆர்ட்டை ரொம்ப காலத்துக்கு இருக்க வைக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்க எல்லா இடத்துலயுமே ரொம்ப முக்கியமா உங்களோட ஆர்ட்டை பொசிஷன் பண்ணுங்க. உங்களோட ஆர்ட்டை முதல்ல நீங்க தான் பொசிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அது ஒரு பேனியன் ட்ரீ மாதிரி நிறைய கிளைகள் விடும். அதை பாக்குறவங்க கேட்பாங்க. அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவாரு, நீங்க ஒரு கணேஷா எனக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்தீங்க, அந்த கணேஷா அவன் வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தாங்க, அவங்க ஒரு வீடு பண்ணிட்டாங்க, அந்த ஹவுஸ் வார்மிங்ல வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு என்கொயரியா ஸ்டார்ட் பண்றது உங்களோட டேலண்ட் வெளியில போறப்பதான். சோ எல்லா சந்தர்ப்பத்தையும் உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கோங்க. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிரேட் மாஸ்டர் ஒர்க் பண்ணுங்க. எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு, தாஸ்ன்னு. அவங்க சொல்லுவாங்க, எந்த ஒர்க் பண்ணாலும் சரி, இதுதான் உனக்கு லைஃப்ல கிடைச்சிருக்க கடைசி ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சிட்டு பண்ணு. ஒரு மாஸ்டர் பீஸ் வரணும்னு நினைச்சிட்டு பண்ணு, அது கண்டிப்பா மாஸ்டர் பீஸா வரும்னு சொல்லுவாங்க. சோ இப்பயும் நான் ஒரு பெயிண்டிங் பண்றப்போ இது எனக்கு கிடைச்சிருக்க லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஐடியாவோட தான் அந்த காம்போசிஷனுக்குள்ளே நான் வருவேன். சோ நீங்களும் நிறைய கிரேட் மாஸ்டர் பீசஸ் ஒர்க் பண்ணுங்க. உலகம் கொண்டாடப்படுற ஓவியரா நீங்க வரணும், அதுதான் என்னோட ஆசை. ஆர்ட் பத்தி இன்னும் நீங்க சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.